ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மதுரை போயிருந்தேன் நேற்று வந்துட்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது. மலையோடு போயிட்டு வந்துட்டோம். அப்படியே ஒரு மீனாட்சி கோயில் மாதிரி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஒரு கடையில் வந்து ஜுவல்லரியில் பார்த்துட்டு சின்னதாக ஒரு கம்மல் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன்னா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸு. ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்துட்டு. அப்புறம் வந்து கடத்தெருவுக்கு போயிருந்தோம். கடத்தெருவில் வந்து வாங்கன்னு வரவேட்டுகிட்டே இருந்தாங்க. நம்மகிட்ட பணம் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு கண்ணாடி வளையல் அந்த மாதிரி கொஞ்சம் பொருளை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அப்படியே வீடியோக்குள்ளே பாருங்கள். சூப்பராக இருக்கு பாருங்கள். நெக்லஸ், ஆரம் எல்லாமே சூப்பராக இருந்தது. கை வளையல் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் கோல்டு ரேட்டை பார்த்தா தான் ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல. ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு கவரிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது கலெக்ஷனு. மாடலுங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டில் இல்லை, 200 300 ஒவ்வொரு செயினும் நெக்லஸ் வந்துட்டு கவரிங்ஸில் வந்துட்டு வளையல் அதே மாதிரி வளையல் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பெரியார் பஸ் நிலையத்துலேருந்து அப்படியே வந்து மீனாட்சி கோயில் வீதியை ஃபுல்லாகவே எடுத்தவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா கடையும் பணம் இருந்தால் போதும், எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் மதுரைக்குள்ளே அப்படின்ற மாதிரி எல்லா கலெக்ஷனுமே செம்ம சூப்பராக இருந்தது. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். ஒவ்வொரு கடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் கண்ணாடி வளையல் மட்டும் வந்து எடுத்து வாங்கிக்கிட்டேன். ட்ரெஸ் மெட்டல் வளையல் கம்மல் மட்டும் வாங்கிட்டேன். பாருங்களா, அப்படியே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அம்மாவுக்கும் வந்து கொஞ்சம் கண்ணாடி வளையல் வந்துட்டு கண்ணாடி வளையல் அங்கே இருக்க டிசைன் கம்மல் பாருங்கள். இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, அவ்வளோ அழகாக இருந்தது. கலெக்ஷன்ஸு வந்து நம்ம எந்த ட்ரெஸ் போட்டாலும் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்சாக இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. மதுரைக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப கம்மியான ரேட்டு தான். 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா தான் வந்துட்டு. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா 150 ரூபா இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து ரொம்ப பட்ஜெட்லி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ப்ரைஸ் வந்துட்டு. அதே மாதிரி வளையல் எல்லாமே அழகழகாக இருந்தது. பேண்ட்லேருந்து எல்லாமே சூப்பராக வந்துட்டு. நெக்ஸ்ட் டிசைன்ஸ் பாருங்கள். நெக்லஸ் வந்துட்டு கவரிங்கில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா எங்கேயாவது கல்யாணத்துக்கு போகிறதா இருந்தாலும் நல்லா வேர் பண்ணிவிட்டு ரொம்ப ரிச்சாக சூப்பராக போயிட்டு வரலாம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் அப்படியே அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எப்படி வீடியோ எடுத்துட்டு சரி உங்களுக்காக வந்து மதுரை போனீங்க அப்படின்னா பட்ஜெட் தெருவில் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லா கலெக்ஷனுமே அதிகபட்சம் ஒரு 2000 ருபீஸ் இருந்தால் போதுங்க. நம்மளோட ஷாப்பிங் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபுல் செட்டாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் 600 ரூபா தான் அந்த நெக்லஸ் வந்து. கொஞ்சம் ஃபேன்சியாக தாங்க. ஜிமிக்கி கம்மல் வந்து எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இந்த டிசைன்ஸ் எனக்கு எவ்வளோ கலர் ரொம்ப பிடிச்சிருக்காங்க. பார்த்தாங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே வீடியோஸ் எடுத்துட்டு அவங்களோட ஃபோன் நம்பரையும் அப்படியே வாங்கிக்கலாம். செப்பல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் போட்டிருந்தாங்க. சாரீஸு வந்துட்டு அப்படியே வந்து ரொம்ப சூப்பராக போட்டுட்ருந்தேன். நான் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒவ்வொன்றா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். அப்படியே வந்து சரி ஓகே பஜாரெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே நம்ம பஜார்ஸில் கிடைக்கிது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பொருள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புது விளக்கு, சாமி கேண்டில், இது மதுரைக்கு போகாமல் முடியுமா புரியுது சரி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் போகிறதுனால நிறைய பேர் வந்து சாமி மாலை போட்டு அம்மன் தரிசனம் வந்துட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா கல்கத்தா பஜாரில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே போனது ஒரு 7 மணி போல் போயிருந்தோம்.
அம்மன் கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது ஒவ்வொரு கலெக்ஷனும். அப்படியே நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா நேராக வந்து மதுரை போனீங்கன்னா பட்ஜெட்டில் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கும். நன்றி.